ராமதாஸ் சசிகலா மீண்டும் சந்திப்பு ஏற்பாடு பண்ண ஒரு ஸ்டாலின் அவர் தூண்டி விடுறாரு சசிகலா போய் ராமதாஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா என்டிஏ கூட்டணியில் அன்புமணி சேர்ந்துட்டார். அப்போ வன்னிய பெருமக்கள் ஓட்டை பிரிக்கணும், எல்லாம் ஏடிஎம்கேக்கு போட்டுருவான். ராமதாஸ் இந்த பக்கம் இழுத்து நீங்கள் தனியாக நில்லுங்க சசிகலா, அப்போ தான் நீங்கள் தனியாக நின்று அதிமுக ஓட்டை பிரிங்க. அப்போ ராமதாஸ் தனியாக நின்று இவங்களை பிரிக்கட்டும், இவங்க ஓட்டை வன்னியர்கள் ஓட்டை, அதனால் அப்போ தான் ஜெயிக்க முடியும்னு தூண்டி விட்டு கொண்டு இருக்கிறார் சசிகலாவை. சசிகலா திரும்ப போய் ராமதாஸை பார்த்து நம்ம தனியாக அனுப்போம். ஸ்டாலினின் ரிமோட் கண்ட்ரோல் அதுக்காக நிற்க. ஏன்னா ஸ்டாலின் தான் ஆறுமுகசாமி ஆணையத்தில் சசிகலா மேலே குற்றச்சாட்டு வந்து அவரை காவல்துறை வைத்து விசாரிக்க வேண்டும்னு சொன்னதை 4 வருஷமாக குப்பத்தொட்டியில் தூக்கி போட்டார்ல. அதுக்கு பதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சசிகலா இவர் சொன்னதை எல்லாம் கேட்பார். எலெக்ஷன் டைமில் ஓட்டை பிரிப்பதற்கு சசிகலாவை உபயோகப்படுத்துகிறார். அதுதானே ஒழிய சசிகலா அவர்களுக்கு அவங்க நிற்கிற கட்சிக்கு வெற்றி வாய்ப்புக்கு ஒரு வழியும் இல்லை. அத்தனை தொகுதிகளிலும் டெபாசிட் இழப்பாருங்க சசிகலா நிற்கக்கூடிய கட்சி. ஆனால் அதிமுக ஓட்டை எவ்வளவு பிரிக்க முடியுமோ பிரியுங்கள், அதில் நான் போய் சேர்ந்துக்கிறேங்கிறார் ஸ்டாலின். ஏன்னா அவருக்கு எங்கே இருக்குது ஆதரவே இல்லையே. இந்த வாழ்வுரிமை கட்சின்னு போட்டிருக்காங்க, அவருக்கு இந்த நெய்வேலியில் மட்டும் கொஞ்சம் செல்வாக்கு. அவர் சொல்கிறார் 2 சீட்டு கூடியான்னு. 2 சீட்டு கஷ்டங்க. அப்போ நான் தனிச்சின்னத்தில் எல்லாத்தையும் உதயசூரியனில் நிற்க வைக்கணுமா? கமலஹாசனும் உதயசூரியன். ஏன்னா குறுக்கு வழி திமுகவில் எவனாலும் ஜெயிக்க முடியாது. இந்த அங்கங்கே கொஞ்சம் செல்வாக்கு இருக்கிறவங்கெல்லாம் உதயசூரியனை கொடுத்து ஜெயிக்க வச்சுட்டு திமுக கணக்கில் அதை எழுதிடலாம் அப்படின்னு கேவலமான நிலைமைக்கு வந்து விட்டார் ஸ்டாலின். அதுதான் ரொம்ப மோசமான விஷயம். அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏசிசி சிவி சண்முகம் அவர் சொன்னார்ல, ஒரு சினிமா நடிகர் பெயர் இப்போ நடிகை பேர் சொன்னார்ல, சிவி சண்முகம், அந்த கதை. அவர் மேலே போய் மகளிர் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. மகளிர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பி டிஜிபிக்கு விசாரினாங்க. டிஜிபி விசாரிச்சுட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லிவிட்டார். இப்போ மறுபடியும் அவர் எம்பியாக இருக்கிறதுனால பாராளுமன்ற செயலாளருக்கு அவர் மேலே புகார் போகுது. அதனால் சிவி சண்முகம் சீக்கிரம் காலி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். காலி பண்ணணும். அதிமுக டிசிப்ளினரி பார்ட்டி, ஒழுங்காக இருக்கிறவன் தான் அதிமுகவில் இருக்கணும். இந்த சீனிவாசன் ஒரு ஆள் திண்டுக்கல், அந்த ஆள் எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருப்பார். அவருக்கு என்ன பேசுகிறதுன்னே தெரியாது. அவர் போய் அசிங்கமாக பேசி விட்டார். ஸ்டாலின் பெண்களுக்கெல்லாம் சேலை கொடுக்குறார், அவர்கள் எல்லாமே எங்களுக்கு பாவாடை கொடுங்கள் என்று கேட்குறாங்க. இப்படியெல்லாம் இருந்தாலும் மந்திரி வேறு கேவலம் நாட்டுக்கு. அதிமுக இருக்கிறவங்களாம் இப்படி கிளம்பிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? எடப்பாடி சமீபத்தில் வெள்ளமண்டி நடராஜன் போய் எடப்பாடி கட்சியில் சேர்ந்துட்டார். அவர் ஓபிஎஸ் பக்கம் இருந்தார். அதிமுக தொண்டர்களே, இந்த வெள்ளமண்டி நடராஜன் யாருன்னு தெரியுமா? எம்ஜிஆரின் அண்ணன் சக்கரபாணி. எம்ஜிஆருடைய 1 ஏக்கர் நிலத்தை திருச்சியில் இருக்கிறது, அவங்களுக்கு சக்கரபாணிக்கும் அவர் பிள்ளைகளுக்கும் சேர வேண்டிய நிலத்தை நில அபகரிப்பு செய்து ஆக்கிரமித்து கொண்டு உள்ளே இருப்பவர் வெள்ளமண்டி நடராஜன். அவருக்கு நோட்டீஸ் அனுப்பினவர் தான் எடப்பாடி. யார்? சக்கரபாணி அவர்களின் பிள்ளைகளுக்கு நோட்டீஸ் அனுப்பினவர் எடப்பாடி. அதிமுக தொண்டர்கள்லாம் சொல்கிறேன், எடப்பாடிகிட்ட சொல்லி வெள்ளமண்டி நடராஜன் அவர் பக்கம் வந்துட்டார், எம்ஜிஆருடைய அண்ணனுக்கு பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய அந்த சொத்தை ஆக்கிரமிப்பை வெளியேற்றி அவங்க கையில் கொடுக்க சொல்லுங்கள். உண்மையிலேயே எம்ஜிஆர் மீது பாசம் இருந்தார். எம்ஜிஆர் மேலே அவருக்கு எங்கே பாசம்? அதனால் என்டிஏ கூட்டணி தலைவர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், ஒழுங்காக எம்ஜிஆர் சொத்தை திருப்பி கொடுக்க சொல்லுங்கள். இல்லையா அதிமுக தொண்டர்கள் நீங்களே முடிவெடுங்க, எடப்பாடிக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம். ஓட்டு போடுறது வேறு விஷயம். இந்த மாதிரி நில அபகரிப்பில் பங்கு கொண்டவர்களுக்கு எடப்பாடி கட்சியில் சேர்த்து கொள்கிறார். எம்ஜிஆர் குடும்பத்திற்கு சேர வேண்டிய நீதியை அவர் செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிறத எடப்பாடிக்கு செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகள்